சரவணன், தற்போது ஜெயக்குமார் தனசிங் வாங்கிய டார்ச் லைட் தான் தற்போது பிணமாக கிடந்த குழியில் தடயவியல் புலனாய்வுத்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராம்குமார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் கடந்த வாரம் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது வழக்கை விசாரிப்பதற்காக நெல்லை மாநகர காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த 10 தனிப்படைகளும் தங்களது விசாரணை தீவிரமாக நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கரைசுத்து புதூர் தோட்டத்தில் தற்பொழுது நேற்று இரவு தடயவியல் துறையினர் சோதனை நடத்தும் பொழுது ஒரு டார்ச் லைட் பாதி இருந்த நிலையில் எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டிருக்கிறது. கடந்த மே மாதம் 2ஆம் தேதி திசைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடையில் ஜெயக்குமார் சென்று டார்ச் லைட் வாங்கக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தன. நாம் அதை செய்தியாக பதிவு செய்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் வாக்கு விசாரணை தீவிரமாக நடந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்பொழுது நேற்று இரவு அந்த டார்ச் லைட் ஒன்று கிடைத்திருப்பது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த டார்ச் லைட்டு ஜெயக்குமார் வாங்கிய டார்ச் லைட் தானா என்பது குறித்து தற்போது சோதனையாக தீவிரமாக நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த எரிந்திருக்கக்கூடிய டார்ச் லைட்டில் இருக்கக்கூடிய பேட்டரிகளை பறிமுதல் செய்து தற்போது போலீசார் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனாலும் இந்த மரணத்தில் தற்போது டார்ச் லைட் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் போலீசார் தரப்பில் ஒரு 3 சந்தேகத்துக்குரிய கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. அதாவது என்னவென்று பார்த்தோமேனால், ஜெயக்குமார் டார்ச் லைட்டை 10 மணிக்கு மேல் ஏன் சென்று வாங்க வேண்டும் என்ற முதல் கேள்வியும், இரண்டாவதாக ஜெயக்குமார் பெரும்பாலும் காரில் பயணிக்கக்கூடியவர். அவர் இரவு 10 மணிக்கு மேல் நடைபாதையாவோ இல்லை ஒத்தேரி பாதையிலோ சென்று பயன்படுத்த வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லாத காரணத்தால் அவர் ஏன் 10 மணி சென்று டார்ச் லைட் வாங்க வேண்டும் என்ற இரண்டாவது கேள்வி போலீசார் தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. மூன்றாவதாக, வீட்டில் மின்தடை ஏற்படலாம் என்ற போதிலும் கூட அவரது வீட்டில் இன்வெர்டர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் டார்ச் லைட் சென்று வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஏன் அவர் டார்ச் லைட் வாங்கினார், அது எப்படி அந்த தோட்டத்திற்குள் வந்தது, அவர் பிணமாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் எப்படி வந்தது என்ற பல்வேறு கோணங்களை போலீசார் தீவிரமாக வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்பி தலைமையில் அமைக்கப்பட்டிருக்க அந்த தனிப்படைகள் 10 தனிப்படைகளுமே அந்த ஊரிலே முகாமிட்டு, அதாவது கடை சுட்டு புதிலே முகாமிட்டு உறவினர்கள், நண்பர்கள் என்று விசாரணை பல கட்டங்களாக நடந்து வருகிறது. தற்பொழுது டார்ச் லைட் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கை தீவிரமாக நடந்து வருகிறது என்றே கூறலாம். ராம்குமார். சரவணன், தகவலுக்கு நன்றி.